வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களே. 1/7/2026 காலை 7 மணி அரியலூர் ராம்கோ சிமெண்ட் லோடு இறக்க வந்தோம். அப்படியே மெதுவாக இறக்கிட்டு இருக்காங்க. உங்களை அன்புகளை பார்க்க ஒரு வீடியோ அனுப்புகிறேன். அன்பு நெஞ்சங்களே, சற்று கொஞ்ச நாளாக வீடியோ போடவில்லை. கடுமையான உழைப்பில் இருந்து கொண்ட காரணத்தினால் வீடியோ எடுக்க மனமில்லை, நேரமில்லை. உழைப்பில் கவனம் அதிகம் செலுத்திவிட்டேன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. அதாவது நான் இன்றைய பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், உழைக்கும் மனம் இருந்தால் உழைக்கும் நேரம் தானாக வந்துவிடும். மற்றவர் உழைப்பை எதிர்பாராமல் வாழும் என் இனிய நெஞ்சங்களே, நீங்கள் என்றைக்குமே சாதாரண மனிதர் அல்ல. பல கோடி பணத்தை வைத்து கொண்டு ஏழை மக்களை சுரண்டி பிழைப்பவர்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் உண்டு. அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எவ்வளோ வயதிலையும், சிறு வயதிலையும் சரி, வயது ஆனவற்றியும் சரி, பணம் இல்லை அப்படி என்ற கவலை இல்லாமல் உழைத்து கொண்டே அவர் பொழைப்பு நடத்துகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? மன தைரியம். அடப்போ, காலையில் எழுந்திரிச்சா வேலை இருக்குது, வேலை செய்வோம், காசு வரும், அதை வச்சு சாப்பிடுவோம். அதுபோல் டெய்லி ஒரு எண்ணங்கள் தோன்றும். அவர் உழைப்புக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் என்று நினைத்தால் இருக்காது. போதாதைக்கு 10 ரூபா 20 ரூபா, சில நேரம் கையில் காசு கூட இல்லாமல் இருக்கலாம். அதே போல் சில நேரம் ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் கடை வாங்கி 1000 2000 பொழப்பு நடத்துவார். ஆனால் அடுத்த நாள் வேலைக்கு போய் அதை கட்டுவார். அன்னைக்கு இப்படி தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு மற்ற உசுரை பற்றி கவலைப்படாமல் சுரண்டி வாழ்கிறானே, இதில் என்ன நியாயம் இருக்குது? இன்றைக்கி தூங்கினா நாளைக்கு எந்திரிப்பாங்கிறது நிச்சயமில்லா வாழ்க்கை. ஆனால் அதெல்லாம் யாரும் எண்ணுவதும் இல்லை, அதை கொஞ்சம் சிந்திப்பதும் இல்லை. பணம் மட்டுமே குறிக்கோள். பாதியில் இறந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கூட்டம் அலையுது. பணம் இல்லாட்டி பரவாயில்ல, உழைத்தாதும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு காலையில் நேரமாக எந்திரிச்சு வேலைக்கு போகிற உழைப்பாளி கூட்டம் ஒன்று இருக்குது. இப்படி மாறி மாறி பார்க்குறோம் 2 கோணத்தில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கருத்து என்னவென்றால், எவன் வருவான் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவன் உழைப்பை சுரண்டானோ அவன் நிம்மதியாக வாழுவது மட்டும் இல்லை, நல்லபடியாக சாவதே கிடையாது. அவன் சாவு சொந்த ஊரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மா பாவம் பண்ணவனுக்கு நிச்சயம் எந்த ரூபத்தில் பாவம் பண்ணியிருந்தாலும் அது உண்டு. ஆனால் ஆள் நல்லா இருப்பான், நல்லா பேசுவான், நல்லா வெள்ளைங்கள்லையும் இருப்பான். அவன் 1000 பிரச்சனை 1000 சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் இன்றைய பொழுதில் என் மனதில் தோன்றியது பேசினேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஆனால் தப்பு இருக்காது. நான் தப்பான வீடியோ போட மாட்டேன். நான் லைக்குக்காக போடுறது இல்லை, ஒரு பிரபலத்துக்காக போடுவது ஒரு வீடியோ இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஒரு ஜாலியாக போடுவது ஒரு வீடியோ. அதுலேயும் ரொம்ப கவனமாக இதில் தப்பு ஏதாவது இருக்கிறதா யோசித்து பேசி அனுப்புவேன். பிடித்திருந்தால் பாருங்கள், இல்லாட்டி தள்ளி விடுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.